ஸோ நெல்லை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து யூஸ்டு லேப்டாப் நிறைய மாடல் வந்து நம்மகிட்ட நிறைய இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எது தேவைனாலும் யூஸ்ட் லேப்டாப்பில் நம்ம சேனலுக்கு லைட்டாக வந்து பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு போகலாம். ஸோ நேரில் விசிபிள் பண்ணனாலும் நேரில் விசிபிள் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் வந்திருக்கு. ஸோ அதை சின்னதாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் கான்க்ளூட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து i3, i5, i7 பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லேப்டாப், இந்த மாதிரி நிறைய லேப்டாப் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டல் லேப்டாப்பும் நிறையா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்டு லேப்டாப்பு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிராண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மேஜர் ஆசூஸ், ஹெச்பி, லெனோவா, ஏசர் எல்லா பிராண்ட்லேயுமே வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மகிட்ட ஸ்டாக்கு இருக்குது. ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப், இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் பிஸ்னஸ் சீரியஸ் மாடல், லெனோவா, திங்க்பேட், இந்த மாதிரி நிறைய மாடல் வேரியன்ட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒன் டைம் நம்ம ஷோரூமுக்கு வந்து நேரில் வந்து விசிபிள் பண்ணுங்கள். ஒன் டைம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் யூஸ்டு லேப்டாப் தான். இப்போ நீங்கள் பார்க்குற லேப்டாப் வந்து, அதாவது உங்களுக்கு டேபிளில் ஃபுல்லாக இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் யூஸ்டு லேப்டாப். ஸோ அந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல், லெனோவா, அந்த மாதிரி திங்க்பேட் லேப்டாப் அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் யூஸ்டு லேப்டாப், இது வந்து கிராஃபிக்ஸோட நிறைய மாடல் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் இன்றைக்கி உங்களுக்கு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000 நம்மளோட ஸ்டார்டிங் இருக்குது லேப்டாப். அதாவது யூஸ்டு லேப்டாப் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 13,000 கொஞ்சம் நல்ல லேப்டாப்பாக வந்து வாங்கலாம். ஸோ உங்களுக்கு கிராஃபிக் லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 18,000 30, 40 அந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது கிராஃபிக் லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 நிறைய வேரியன்ட் நம்மகிட்ட வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இது ஒரு சின்ன டெமோ வீடியோ தான் இது வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒவ்வொரு லேப்டாப்பும் உங்களுக்கு லைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆசூஸில் விவோ புக் மாடல், i3ல 10th ஜென் ப்ராசரில் வரக்கூடிய ஒரு லேப்டாப்பு, 8GB ரேமு, 512GB மெமரியில் இருக்கக்கூடிய மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசூஸில் விவோ புக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i3ல 11th ஜென்னு, 8GB ரேமு, 512GB ஹார்ட் டிஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து OLED மாடலில் வரக்கூடிய லேப்டாப். ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா OLED மாடல். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசரில் வந்து பார்த்தீங்கன்னா இது அஸ்பயர் சீரியஸு. அஸ்பயரில் வந்து Ryzen 5 வித் வந்து AMD கிராஃபிக்ஸில் வரக்கூடிய மாடல், ஒரு 8GB ரேம், 512GB ஹார்ட் டிஸ்கில் வரக்கூடிய மாடல், AMD Radeon கிராஃபிக்ஸோட இருக்குது இது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசரில் வந்து எலைட் சீரியஸ் மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i5ல 11th ஜென் ப்ராசர், 8GB ரேமு, 512GB ஹார்ட் டிஸ்கில் இருக்குது இந்த லேப்டாப் வந்து. 15 இன்ச் ஸ்க்ரீனு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கும். 15 இன்ச் ஸ்க்ரீன். ஏசரில் எலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பயர் எலைட்டில் i5 11th ஜென் சீரிஸ் லேப்டாப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆசூஸில் விவோ புக்கில் வரக்கூடிய ஒரு மாடல் தான். இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i3 11th ஜென் 8 512. இது பார்த்தீங்கன்னா OLED ஸ்க்ரீனில் வரக்கூடிய மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஸ்டிக்கர் கூட ஓப்பன் பண்ணவே இல்லை. நல்ல லைட் யூஸ்டு தான், ரொம்ப டெமோ பீஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா. நல்லா தெளிவாக இருக்கும், கண்டிஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேமிங் லேப்டாப். ஏசரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், ப்ரிடேட்டருங்கிறது ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ இது வந்து டிசைனிங் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி டிசைனிங், ஆட்டோகேடு, ரிவிட்டு, மாயா, ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், இண்டிஷன், இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i5ல 9th ஜென் ப்ராசர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 16GB ரேமு, 512GB வந்து NVMeல வரக்கூடிய ஒரு மாடல். இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் கார்டோட வந்துடும். 4GB கிராஃபிக் கார்டோட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசரில் நைட்ரோ 5. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Ryzen 5 சீரீஸில் வரக்கூடிய ப்ராசர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16GB ரேமு, 512GB ஹார்ட் டிஸ்க்கு வித் வந்து 4GB கிராஃபிக் கார்டு, NVIDIAல 4GB கிராஃபிக் கார்டு. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாடல் லேப்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெவிலியன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து Ryzen 5 ஹச் ப்ராசர், 16GB ரேமு, 512GB ஸ்டோரேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1650 கிராஃபிக் கார்டோட இருக்கக்கூடிய ஒரு மாடல். பேக்லைட் கீபோர்டு வந்துடும். நல்லாயிருக்கும், லைட் யூஸ்ட் லேப்டாப் தான், நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ எல்லா லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து QC பண்ணி செக் பண்ணி தான் கொடுக்குறோம். இது லேப்டாப்போட ஃபுல் இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MSIயில் ஒரு லேப்டாப். MSI பார்த்தீங்கன்னா இது வந்து i7 ப்ராசரில் வரக்கூடிய மாடல். i7ல 7th ஜென்னு, 16GB ரேமு, 4GB கிராஃபிக் கார்டோட வரக்கூடிய மாடல். பேக்லைட்டோட வந்துடும், கண்டிஷனாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடாப்டர் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப்புக்கு வந்து பாக்ஸோடையே இருக்குது, இன்க்ளூடிங் பாக்ஸோடையே நம்மகிட்ட வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சில் ஸ்லிம் மாடல், அல்ட்ரா ஸ்லிம் மாடல். இது பார்த்தீங்கன்னா i5ல 11th ஜென்னு, 8GB ரேமு,
512GB வந்து ஸ்டோரேஜில் வரக்கூடிய மாடல். i5 11th Gen 8GB RAM 512GB ஹார்ட் டிஸ்க்கு 14 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனில் வரக்கூடிய மாடல். தின் வெயிட்டாக இருக்கும். வித் வந்து உங்களுக்கு பேக் லைட்டோட இருக்குது இந்த மாடல் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ரெட்மி எம்ஐ பிராண்ட் பார்த்துருப்பீங்க மொபைல். ஸோ அந்த பிராண்டில் i5ல 11th Gen 8GB RAM 512GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே 8GB RAM 512GB ஸ்டோரேஜில் வரக்கூடிய மாடல். 15 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனில் வந்துடும். வித் ஒரிஜினல் அடாப்டரோட வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு நம்பர் ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் பாக்ஸோடி இருக்குது. நம்மகிட்ட வந்து இந்த லேப்டாப் பாக்ஸோடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ஒரு நம்ம கன்சூமர் மாடலில் i3ல 10th Gen 8GB RAM 512GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதில் ஒரு மாடல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா Asus இது வந்து பார்த்தீங்கன்னா i3ல 7th Gen 8GB RAM 256GB வந்து SSD. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப் தான். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா i5 6th Gen 7th Gen 8th Gen i7ல 6th Gen 7th Gen 8th Gen இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய மாடல் வேரியன்ட் இருக்குது. இப்போ இந்த மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டெல்லியில் ஒரு இன்ஸ்பிரான் சீரியஸ் i5ல 11th Gen 16GB RAM 512GB ஹார்ட் டிஸ்க்கு வித் 15.6 இன்ச் ஸ்க்ரீனில் வரக்கூடிய மாடல். ஸோ இதெல்லாமே கண்டிஷன் பீஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து i7ல 10th Gen 32GB RAM 512GB ஸ்டோரேஜ். இந்த மாடல் வந்து வித் வந்து டச் லேப்டாப்பு. அதுபோக பார்த்தீங்கன்னா பேக்லைட் கீபோர்டு வந்துடும். ஒரிஜினல் அடாப்டர் வந்துடும். நம்ம இப்போ கொடுக்குற லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ஒரிஜினல் அடாப்டர் வரக்கூடிய மாடல். ஸோ எல்லாமே நம்ம அடாப்டர் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா i5ல 8th Gen 360 டிகிரி டச்சில் வரக்கூடிய மாடல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் பண்ணிக்கலாம் 360 டிகிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வித் அடாப்டர் கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா i5ல 8th Gen 16GB RAM 512GB ஸ்டோரேஜில் வரக்கூடிய மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வரும். வித் அடாப்டர் வந்துடும். பேக்லைட் கீபோர்டு வந்துடும். ஸோ நம்ம எல்லா லேப்டாப்புக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 மந்த் டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துட்றோம். ஸோ நம்மகிட்ட வாங்குற எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி 1 மந்த் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் டெஸ்டிங் வாரண்டி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் செகண்ட்ஸ் லேப்டாப்பு ரீஃபர்பிஷ் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஸோ நம்ம 1 மந்த் வந்து வாரண்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு அதில் வந்து நீங்கள் நம்ம வாங்கிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எதுவுமே வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு நான் எதுனாலும் பார்த்து கொடுத்துருவோம். ஸோ ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு ஏதோ இஷ்யூனாலும் நம்ம வந்து அதுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எந்த ஒரு லேப்டாப் நம்ம கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம செகண்ட்ஸ் லேப்டாப் வாங்கிட்டோம் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த 1 மந்த்துங்கிறது வந்து டெஸ்டிங் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் லேப்டாப்புக்கு ரீஃபர்பிஷ் லேப்டாப்புக்கு வந்து எல்லாருமே வந்து வாரண்டியை பொறுத்தவரை வந்து எப்படின்னா நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சில பேர் கொடுப்பாங்க டெஸ்டிங் வாரண்டின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய்ட்டு 1 வீக் கழிச்சு ஏதோ இஷ்யூனாலும் நம்ம வந்து கேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கொடுக்குறோம். இந்த 1 மந்த்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக லேப்டாப் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் மினிமம் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஒரு மூவி பார்ப்போம், சின்னதாக ஒர்க் பண்ணுவோம், ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த லேப்டாப்போட கண்டிஷன் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதாவது நம்ம கொடுத்த லேப்டாப்பில் ஸோ நீங்கள் அந்த 1 மந்த் பீரியடில் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது நீங்கள் பிராண்ட் நியூவில் வாங்கினாலும் பண்ண முடியாது. ஸோ நம்ம செகண்ட்ஸ் வாங்கினாலும் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து நம்மகிட்ட லேப்டாப் இருக்குது. ஸோ ஒன் டைம் நம்மகிட்ட வந்து நம்ம நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்ட் ஷோரூம். ஸோ நம்மகிட்ட வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ அசம்பிள் பிசியாக இருக்கட்டும், பிராண்டட் பிசியாக இருக்கட்டும், அதுபோக பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட எல்லா டைப் ஆஃப் வந்து ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸுக்கு தேவையான இங்கு, காட்ரேஜ் இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வந்து லேப்டாப்புக்கான பேட்ரி, கீபோர்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீன் டேமேஜ் ஆன ப்ராடக்ட்ஸ், ஸோ லேப்டாப்பில் எதுவும் இஷ்யூனாலும் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். பிரிண்டருக்குரிய எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸ் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மானிட்டர்லேயும் எல்லா வேரியண்ட்டில் மானிட்டர் இருக்குது. ஸோ வந்து திருநெல்வேலி மக்கள், தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோயில், வள்ளியூர், கோயில்பட்டி, ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் நம்ம ஷோரூம் வந்து விசிபிள் பண்ணி பாருங்கள். நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை விஓசி கிரவுண்டு ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ
ஸோ நேரஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங், நம்ம ஷோரூம் நேராக ஆப்போசிட்டில் வந்து எல்ஐசி பில்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை இருக்குது. நம்ம கடையை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இருக்கும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ரோடுன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வண்ணாரப்பேட்டிலேருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாளை பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் வரக்கூடிய பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து எல்ஐசி ஸ்டாப்னு சொல்லி இறங்கினீங்கன்னா நேர் பஸ் ஸ்டாப்புக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நம்ம ஆஃபீஸு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, நாகர்கோவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, இவங்கலாம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு லொக்கேட் ஆகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஷோரூம் வழியாக ரெகுலராக பஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாளை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம ஷோரூமுக்கு வந்து டேரெக்டாக வந்துடலாம். எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப், பிராண்ட் நியூ லேப்டாப்பும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு கூடிய, அதாவது நீங்கள் வந்து மினிமமாக ஒரு சிஸ்டம் வந்து 15,000 பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மதர் போர்டு அந்த மாதிரி எல்லா ஸ்பேருமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில். ஸோ நம்ம நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நாங்கள் ரெடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு இருக்கோம். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராடக்டாக கொடுத்துருவோம். ஸோ ரெகுலராக சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எது தேவை இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் நம்மளை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ப்ராடக்டாக இருந்தால் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது போக வந்து நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம். ஸோ யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயே நம்ம வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் டைம் நம்ம ஷோரூம் விசிபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய லேப்டாப் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ எப்போ வந்தாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.